அங்கே ஓடியே போனேன். ஆஹா! இந்த மாதிரி ஆயிடுச்சே, இந்த மாதிரி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான், என் மனைவி, என்னுடைய பசங்க 2 பேரும் காலைல செருப்பு கூட போடலை. அந்த வெயில் போன மாதம் 4ஆம் தேதி என்ன வெயில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க, பயங்கரமான வெயில். அப்போ அவங்கள்ட்ட போய் சொன்னோன்னே 2 போலீஸ் வந்து விசாரித்தாங்க. விசாரிக்கும்போது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போது அவங்க எதுவுமே நடக்காத மாதிரி அந்த ஃபேமிலி, நான் சொன்னேன்ல நண்பர் அம்மா, நண்பருடைய மனைவி, எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பொருள் எதுவுமே போகல, போனது என் பொருள் அவங்க தூக்கி கொடுத்துருக்காங்க. கேஷுவலாக நின்றுருக்காங்க. உடனே நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேஷனுக்கு போயிட்டாப்ல. அங்கேருந்து நடந்தே தூக்கிட்டு போனேன். அப்போ என் நண்பரோட நீ போ நான் வரேன்னு சொல்லிட்டு பையன் வந்தாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் சொன்னார், சார் என் ஃபோன் மொபைல் ரிங்கு போகுது சார், ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஐஎம்இ நம்பர் இருந்தால் தூக்கிடலாம் அப்படின்னு. சார் நான் சொன்னேன், ஐஎம்இ நம்பர் இப்போ ஒன்றுமே இல்லை சார், இப்போ நான் எப்படி இருக்கேன்னா ஒன்றுமே இல்லை, நிராயுத பாணியாக நிற்கிறேன் சார், ஒன்றுமே கிடையாது, இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்க சார் அப்படின்னு சொன்னதுக்கு, ஐஎம்இ நம்பர்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, கால் போக தான் செய்யும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து ட்ரெயின் ஏறி சொல்ல போகிறா இருந்தால் அவர் ஒன்றுமே கேட்கல. எல்லாமே போயிட்டு சார், பணம் போயிட்டு, என்னுடைய மொபைல் போயிட்டு, என்னுடைய அலுவலகம் எல்லாமே போயிட்டு அப்படிங்கிறார். அவர் எப்படி போவியோங்கிறத கூட கேட்கல. நீங்கள் இங்கேருந்து போங்க நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படின்னா. கண்டுபிடிப்பேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல், சார் இதான் வழியாக வேறு வழியே இல்லையான்னு சொன்னதுக்கு, இவங்க மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அந்த அம்மா மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ கிட்ட இருந்தால் நம்ம நண்பர் சொல்கிறாப்புல, அவங்க வயசான ஆள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாப்புல. அப்படியே அப்செட்டாகிட்டு உட்கார்ந்தவன் தான், எஞ்சிக்கவே இல்லை. வாசலில் எங்கள் 2 பேர் கொண்டு போயிருந்தோம். ஒரு இதில் துணி மட்டும் இருந்துச்சு, குளித்த துணியை மாற்றினோம். அந்த துணி மட்டும் கீழே போட்டிருந்தோம். இது ஸ்டேஷனில் இப்படிலாம் போகக்கூடாது, எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அந்த ஸ்டேஷனில் உள்ள ரைட்டராக யாருன்னு தெரியல, அது சொன்னாப்புல. அந்த கன்னியாகுமரியோடைய சப் இன்ஸ்பெக்டர் பேர் ரூபின் சார். சார் நான் ஒன்றே ஒன்று விண்ணப்பம் பண்ணுறேன், உங்களை தேடி வர்றது வந்து நாங்கள் முடியாமல் உங்களெல்லாம் நம்பி தான் சார் வரோம், நீங்களாம் பாதுகாப்பு தருவீங்க, ஓகே களவு கொடுத்தது எங்களுடைய மிஸ்டேக்கு தான். உங்கள்கிட்ட சிசிடிவியை செக் பண்ண சொன்னேன், நீங்கள் அதுவும் செக் பண்ணலை. வேறு ஏதாவது என்னுடைய நம்பர் போய்கிட்டு சார், 2-3 மொபைலுக்கு நம்ம கால் போடுறது சார்னு சொன்னேன். அப்போ நீங்கள் ஐஎம்இ நம்பர் நீ ஐஎம்இ நம்பர் தந்துட்டேன். வீட்டில் வந்து வேறு ஒரு ஆள் பக்கத்து வீட்டில் வாங்கி 3 நம்பருக்கும் ஐஎம்இ நம்பர் அனுப்பி வச்சாச்சு. அனுப்பி வச்சேன்னா ஓகே நான் வந்து கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல. சரி கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, ஓகே நம்ம பொருள் கிடச்சிருன்னு சொன்னோன்னா, இன்றைக்கி எத்தனை நாள் பாரு, 1 மாதமும் கழிஞ்சிட்டு, 4ஆம் தேதி முடிஞ்சு 1 மாதமும் கழிஞ்சு கிட்டத்தட்ட 6 நாள் 7 நாள் போய்ட்டு இன்னும் கண்டுபிடிக்கல. திடீர்னு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி கிரைமில் உங்கள் மொபைல் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்டிவேட் ஆகிட்டுன்னு சொன்ன உடனே நான் வந்து உடனே அந்த ரூபின் சார்னு சொன்னேன்ல கன்னியாகுமரியில், அவருக்கு ஃபோன் அடித்தேன், சார் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருடைய ரியாக்டிவிட்டி எப்படி இருந்துச்சுன்னா, அது வரும், உங்கள் மொபைல் ஆன் ஆனவொன்னே அது வரும், நான் கிரைம் எல்லாத்தையும் ஒப்படைச்சாச்சு, அந்த பொருள் வந்துச்சுன்னா அவங்கள்ட்ட வரும் சார். ஐஎம்இ நம்பர் தரும்போது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ஆன் ஆனவொன்னே கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் ஒரு தகவலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. திருநெல்வேலியிலேருந்து புறப்பட்டு கன்னியாகுமரி போய் பொருட்களை இது பண்ணவுடனே நம்ம பொருளுக்கு நம்ம தான் பாதுகாப்பு, எவனும் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டேன். கூட வந்த நண்பரை சொல்லி எதுவுமே இல்லை, நான் செஞ்சது தப்பு, கொடுத்து பார்த்துக்கிட்ட சொன்னது தப்பு. சார் தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிக்க மாட்டேன்னு அதையும் சொல்லுங்க. என் பொருள் காணா போன மாதிரி இனிமேல் யார் பொருளும் காணா போகணும் சார். தயவு செய்து எனக்காக வேறு யாராச்சும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா தயவு செய்து கண்டுபிடிச்சி கொடுங்க சார். நீங்கள் என்னை நடத்தின மேலே ரொம்ப மோசமாக நடத்துங்க சார், என்னை கேர் பண்ண கூட இல்லை சார், எப்படி போவேன்னு கூட கேட்கல, மனிதாபிமானம் மற்ற செயல் சார்.